எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸ் ஏன் இம்யூட்டபிள் கிளாஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸோட வீடியோவிலே சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் கிளாஸ், தென் அது ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த இம்யூட்டபிள் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன, ஸோ இம்யூட்டபிலிட்டி அப்படின்னா என்ன, ஏன் ஸ்ட்ரிங் கிளாஸ் இம்யூட்டபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸை வந்து இம்யூட்டபிள் கிளாஸ்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்போல்லாம் நம்ம அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோமா, அப்போனா ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சப்போஸ் அதை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அந்த சேஞ்சஸோட ஒரு புது ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது இப்போ எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்ட்ரிங் S1 = ஹலோ அப்படின்னு ஒரு வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் S1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? அப்போ S1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஹலோன்ற வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா S1.concat_world அப்படின்னு தரேன். அப்போ கன்கேட்ன்றது என்ன பண்ணும், ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட மெர்ஜ் பண்ணிக்கும். கரெக்டாக? அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோடது, ஸ்ட்ரிங்கோடது. ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போனா இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இது எரேஸ் ஆகிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ அப்போது என்ன சேஞ்ச் பண்ண, நீ ஹலோ கூட வேர்ல்டை மெர்ஜ் பண்ணுறியா, அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது மெர்ஜ் ஆகி ஒரு புது ஆப்ஜெக்டாக இங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு இன்னொரு புது ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகிருக்கு. S1ன்ற ஆப்ஜெக்டில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. இதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஒரு இம்யூட்டபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு புது ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அந்த சேஞ்சோட ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நான் system.out.println S1 தரேன், எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், ஹலோ வேர்ல்டுனா கிடைக்கும். ஏன்னா ஹலோன்றது மட்டும்தான் S1குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு ஹலோன்றது தான் அவுட்புட்டாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். எப்போ இந்த ஹலோ வேர்ல்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இது இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணால் வேணால் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு S2 = அப்போது சேஞ்ச் ஆன ஆப்ஜெக்டை நான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணால் வேணால் எனக்கு இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்போது இம்யூட்டபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸோட ஒரு புது ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகுன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஏன் வந்து ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸ் ஜாவாவில் இம்யூட்டபிளாக க்ரியேட் பண்ணாங்க ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த தியரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்தோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு 4 ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? S1, S2, S3, S4 4 ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. கோயம்புத்தூர் அப்படின்ற வேல்யூவை 4 ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே S1, அதாவது இப்போது இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போதைக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்சை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போது S3 அப்படின்ற ஸ்டூடெண்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், கோயம்புத்தூர்லேருந்து அவங்கள துபாய்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி S4ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் காஷ்மீருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி இவங்க எல்லாருமே கோயம்புத்தூரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த S3 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ பிரான்ச்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ S3.branch = கோயம்புத்தூர்னு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததை S3.branch = துபாய்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் எரேஸ் ஆகிட்டு துபாய்னு வருமா, இல்லை ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி துபாய்னு அதுக்குள்ளே போயிட்டு S3 அதை பாயிண்ட் பண்ணுமா? இப்போ நான் செகண்டாக சொன்னது தானே நடக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ். ஓகேவா? ஸோ அப்போது S3 ஆல்ரெடி யாரை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, கோயம்புத்தூர். அப்போ இங்கே இருக்கிற கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிட்டு S3ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் துபாய்ன்ற ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வருது. ஓகேவா? இதனால் என்ன, இம்யூட்டபிள்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்கே இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. அதேமாதிரி இந்த S4ம்
இந்த இடத்துல இருக்க கனெக்ஷன் பிரேக் ஆகிட்டு ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி காஷ்மீரை பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆல்ரெடி 4 ஸ்டூடெண்ட்ஸுமே கோயம்புத்தூரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் 2 ஸ்டூடெண்ட்ஸோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி நான் பண்ணுறப்போ ஆல்ரெடி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லொக்கேஷன் அஃபெக்ட் ஆகுதா? இவங்க 2 பேரும் கோயம்புத்தூரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. முதல்ல ஃபஸ்ட்டு 4 பேருமே கோயம்புத்தூரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் நான் துபாய் காஷ்மீருக்கு சேஞ்ச் பண்ணதுனால அவங்க 2 பேருக்கு நடுவில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை தானே. அவங்க 2 பேரும் எப்பவும் போல் கோயம்புத்தூர் எதனா பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பிஹேவியர் நமக்கு எப்போ கிடைக்கும்? நம்மளோட கிளாஸ் இம்மியூட்டபுளாக இருந்தால் தானே கிடைக்கும். ஸோ அப்போ இம்மியூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் ஒரு புது ஆப்ஜெக்டே கிரியேட் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்டில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ இதனால தான் ஸ்ட்ரிங் கிளாஸை வந்து இம்மியூட்டபுளாக கிரியேட் பண்ணாங்க ஜாவா டெவலப்பர்ஸ். ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஓகேவா? இம்மியூட்டபுளாக இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட். ஓகேவா? ஸோ சப்போஸ் இது கோயம்புத்தூரே எரேஸ் ஆகிட்டு எதனா, இப்போ கோயம்புத்தூர்னு இருக்குது, அந்த கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன், இது எரேஸ் ஆகிட்டு துபாய் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி எரேஸ் ஆகிட்டு துபாய்னு வந்துச்சுன்னா S1 S2 கோயம்புத்தூர் தான். ஆனால் அவங்களுமே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபோர்ஸ்ஃபுல்லாக துபாயை பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த பிஹேவியர் இம்மியூட்டபுளாக இல்லைனா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ சின்ஸ் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் இம்மியூட்டபுளாக இருக்குது. இது அதோட ஒரு பெனிஃபிட். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நம்ம அந்த தியரிக்கு போயிடலாம். ஸோ மல்டிபிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது மற்ற ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னா அந்த கிளாஸ் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸோட தான் இருக்கணும்? இம்மியூட்டபிள் கிளாஸோட தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பிஹேவியர் பாசிபிள் எப்போனா அது ஒரு இம்மியூட்டபிளாக இருந்தால் மட்டும்தானே. ஸோ இதனால தான் ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து ஒரு இம்மியூட்டபிள் கிளாஸாக க்ரியேட் பண்ணாங்க ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, எப்போவுமே ஒரு பெனிஃபிட் இருக்கப்போ ஒரு ட்ராபேக்கும் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இம்மியூட்டபிலிட்டி பிஹேவியரோட ட்ராபேக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் கிளாஸில், ஸோ இப்போது நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட்டான ஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து மாடிஃபை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு 100 மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். ஹலோ கூட வேர்ல்டு ஜாயின் பண்ண போகிறேன். அந்த வேர்ல்டு தூக்கிட்டு ஜாவான்னு போட போகிறேன். அந்த ஜாவாவை தூக்கிட்டு நான் திருப்பி டெலீட் பண்ண போகிறேன். ஹலோவில் ஃபஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ண போகிறேன். அதை அப்பர் கேஸாக மாற்ற போகிறேன், லோவர் கேஸாக மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 ஆப்ரேஷன்ஸ் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு தரையும் பண்ணுறப்பையும் ஒரு புது ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நான் 100 சேஞ்சஸ் பண்ணுறேன்னா 100 புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், நம்மளோட மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலை நம்ம. கரெக்டாக? ஸோ தேவையில்லாமல் வந்து மெமரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மெமரி லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இம்மியூட்டபிலிட்டி பிஹேவியர் வந்து மெமரி லீக் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ்ன்றது இம்மியூட்டபுளாக இருக்கிறதுனால இது மெமரி லீக் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மெமரி வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இதனால் இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஜாவா டெவலப்பர்ஸ் ஒரு புது 2 கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக? ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ்க்காகவே. ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ்க்காகவே இந்த 2 கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்னதுன்னா ஸ்ட்ரிங் பஃபரும் ஸ்ட்ரிங் பில்டரும். ஓகேவா? ஸோ இந்த 2 கிளாஸ் எதுக்கு, ஏதாவது ஒன்றே போதுமே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு வெர்ஷன்லேயும் இது இன்னொரு வெர்ஷன்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இது 2த்துக்குமே ஏதோ ஒரு ட்ராபேக் இருந்திருக்கலாம். மேபி அதனால் இன்னொரு கிளாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டு தானே? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் இந்த கிளாஸை பற்றி தான் நம்ம இந்த 2 கிளாஸஸை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இம்மியூட்டபிலிட்டி பிஹேவியர்னா என்ன, ஸ்ட்ரிங் கிளாஸ் ஏன் இம்மியூட்டபுளாக இருக்குது, அப்படி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், என்ன ட்ராபேக், ஸோ அந்த ட்ராபேக் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்றத தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.